ஐடிஎஃபினுடைய உள்ள தாக்குதல் நடத்தினார்கள். அதனால ஏராளமான இங்கே நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்கள் 10க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக காசாவினுடைய இந்த கொரில்லா தாக்குதலில் துப்பாக்கி கன்ஃபயர் ஸ்னைப்பர் மூலம் கடுமையான தாக்குதல்களை ஹமாஸுக்கு எதிராக அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு ஏராளமான டெட்லி அட்டாக் ஆன் அவுட்ஸ்ட்ரைக்ஸ் ஆஃப் கஸா சிட்டி அப்படிங்கிறத இன்டர்நேஷ்னல் மீடியா தன் செய்தியில் சொல்லியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த விவகாரத்தில் த மிலிட்ரி கன்ஃபார்ம்டு த ஸ்டேட்மெண்ட், இது உண்மைதானா என்கிற அந்த செய்தியை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாகவும் நாம் இந்த செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்று கேட்டால் ஒரு அளவிற்கு மேல் இந்த போரை கட்டுப்படுத்த முடியாது என்பது இயால் ஜமீர் போன்றவர்கள் இதையெல்லாம் யூகித்துத்தான் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நஹால் பிரிகேட் சோல்ஜர்ஸ் ஆல்சோ மாடரேட்லி வூண்டட் டியூரிங் தி இன்சிடென்ட்ஸ், அவர்கள் ஓரளவிற்கான படுகாயங்கள் பெற்றாலும் பலர் இருக்கிறார்கள், பலர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். தி அட்டாக் டார்கெட்டட் ஐடிஎஃப் என்கேம்ப்மெண்ட் இன் த கஃபர் ஜபாலியா,